அவிகாசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சிந்தாமணி இந்த பூ ஆர்டரை கேன்சல் பண்ணு, நாம இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால மறுபடியும் இந்த ஆர்டர் மீனா கிட்டே போகுது. அவங்க கட்டாயம் நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா அந்த பூ ஆர்டருக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுல விஜயா, ரோஹிணி, ஸ்ருதி யாருமே இல்ல. ஏங்க தனி ஆளா இருந்து எப்படிங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னு மீனா கேட்கும்போது முத்து சொல்றாங்க, என்ன மீனா, நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நான் இருக்கேன், ரவி இருக்கான், அப்பா இருக்காங்க, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம் மீனா. இந்தா மனோஜ் சும்மா தான் நின்றுகிட்டு இருக்கான், அவனும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ரவியும் சொல்றாங்க. மீனா இந்த பூ ஆடுற ரொம்ப நல்லா செய்யணுன்றதுக்காக பூ, பழம் எல்லாத்தையுமே இங்கேயே கொண்டுட்டு வந்து வீட்லயே வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளவர் பொக்கேவோட ஆர்டரும் இருக்குதுங்க, அதுக்காகத்தான் இவ்வளோ ஃப்ரூட்ஸும் வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு மீனா எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா ஒரே நேரத்துல 3 ஆர்டரா செய்யற அப்படின்னு முத்து கேட்கும்போது, ஆமாங்க, ஏற்கனவே இருந்த ஆர்டர் ஒன்று இருக்கு, அப்புறம் ஃப்ரூட் பொக்கே ஆர்டரும் இருக்கு, அப்புறம் இன்னொன்று ஸ்பெஷலான ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்குதுங்க, அதை நான் ரொம்ப இஷ்டப்பட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா செய்கிறாங்க. அண்ணாமலை, என்னம்மா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, உன் கையில் இருக்குது என்ன இது? மாமா, குழந்தைய தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷனு, அந்த தொட்டிலுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கிறேன். இந்த புது மாடல் அலங்காரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நானாக யோசிச்சு தான் செஞ்சேன். கஸ்டமரும் ஃபோட்டோ எடுத்து காமிச்ச உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் மாமா இதில் ரொம்ப அக்கறை செலுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அண்ணாமலை, முத்து, ரவி எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. இதில் மனோஜும் மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா வேலையும் செய்கிறான், டெலிவரியும் கொடுத்துட்றாங்க. மீனாவுக்கு கையில் நல்ல காசு நிற்குது. மீனா ரொம்ப சந்தோஷமாக வந்து, இங்கே பாருங்க, இந்த தடவை கிடைச்ச ஆர்டரில் இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு, நாம மேலே ரூம் கட்டுறதுக்கு இன்னும் 1-2 ஆர்டர் கிடைச்சாலே போதும், கட்டிடலாங்க, 5 லட்சம் ரூபாய் சேர்த்துற முடியும் அப்படின்னு மீனா பெருமையாக முத்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா, அப்புறம் அந்த இன்னொரு ஆர்டர் எடுத்திருந்தியே? ஆமாங்க, அதில் நம்ம சொன்னதை விட அதிகமாகவே காசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் 2 பேரும் குழந்தைய தொட்டிலில் போடுற விழா இருக்கு, எங்களுக்கும் இதே மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை செய்யும் போது மனசுக்கு ஒரு ஆறுதலா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த ஃப்ரூட் பொக்கே ஆர்டர்லையும் நிறைய காசு கிடைச்சிருக்கு அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மனோஜ் உடனே, டேய் முத்து, நானும் தாண்டா நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன், எனக்கான கமிஷனை எடுக்க சொல்லு. ரோஹிணி ஏதோ போனா போதுன்னு அந்த 275 வீட்டுக்கான பூ ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்துருக்கா, இல்லைனா இதே மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த மீனா வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, முத்து, டேய் போதும் நிறுத்துறா, மீனாவுக்கு தான் இந்த பூ ஆர்டர் கிடைச்சிச்சு, மீனா தான் உன் ஷோரூமுக்கு இந்த ஆர்டர்ஸ் கொடுக்க சொல்லி கோகிலா மேடம் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா. மீனாவே நேரா வந்து சொன்னா நீ வாங்கிக்கிற மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுதான் ரோஹிணி கிட்ட அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டுருக்கா. இது தெரியாம ஓவரா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. மனோஜ் உடனே, என்னடா சொல்ற, பொய் சொல்லி வளராத, அதெல்லாம் ரோஹிணி தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். டேய், நீ வேணும்னா கோகிலா மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு, இந்த ஆர்டரை யாருக்காக கொடுத்தீங்கன்னு சொல்லி கேளு. இப்போவும் அவங்க மீனா பேரை தான் சொல்லுவாங்க, மீனா மட்டும் வேணான்னு சொல்லட்டுமே, இந்த ஆர்டரை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க, உனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு முத்து கத்துறாரு. அண்ணாமலை உடனே, என்னடா முத்து, அப்படியா? ஏமா மீனா, நீயா இந்த ஆர்டர் பிடிச்சு கொடுத்த? இதை முதவே சொல்லியிருக்கலாம் இல்லம்மா. விஜயா, ரோஹிணி தான் இந்த ஆர்டரை பிடிச்சு கொடுத்தாலோன்னு நினைச்சுக்கிட்டுதான் ரோஹிணிய விஜயா பாராட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. பா வேணாம்ப்பா, அந்த பொய்யான பாராட்டி எதுக்குப்பா மீனாவுக்கு? அம்மா உண்மையான பாராட்டட்டும், அது வரைக்கும் நாங்கள் இதே மாதிரி இருந்துகிட்டு போகிறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படிதான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.